இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 10-11. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தேவனுக்கென்று பாட அனுபவிக்கிற காலத்தில் சில வேளைகள் நம்ம சோர்ந்து போறோம். எவ்வளவு நாளுக்கு இந்த பாடுகள்? இருதயத்தில் அந்த கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தது இல்லையா? இன்னும் ஆண்டவரே, நீ எவ்வளவு நாளுக்கு இப்படி நடத்த போறீங்க? எவ்வளவு நாளுக்கு இப்படி கஷ்டப்பட போற? கொஞ்ச காலம்தான். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவங்களை கொண்டு வந்திருக்கிறார். எப்படியெல்லாம் ஆண்டவங்களை உருவாக்கணும்னு நினைச்சாரோ அவர் கரத்துல களிமண்ணா உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. நான் அல்ல, நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்க. அவர் சொன்ன இடத்துல உங்களை நிலைநிறுத்தும்படியா ஒப்பு கொடுத்துட்டீங்க. என் விருப்பம் ஆண்டவரே, உங்க விருப்பம்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்க. அவர் சொன்னபடி காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டீங்க. உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலங்கள் உங்களை ஸ்திரப்படுத்துகிற காலங்கள். நீங்கள் பலப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போறார். முழுக்க முழுக்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த இடத்துக்கு போலாமா, இந்த வேலை மாற்றத்துல போலாமா, கர்த்தர் சொல்ற இந்த தேசத்துல இருக்கலாமா, யோசித்து யோசித்து ஜெபித்து எவ்வளவோ பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துகிற ஆண்டு. இந்த ஆண்டு உங்கள் அஸ்திபாரங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிற ஆண்டு. இந்த ஆண்டு தேவன் உங்களோடு இடைப்பட்டு இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். இந்த காரியத்தை செய்யும்படியாகத்தான், இந்த காரியத்தை எனக்காக நீ நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவங்களை கொண்டு வந்திருக்கார். தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நிலைநிறுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. உங்க தொழில கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போறார். God is going to establish you. குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் உறுதிப்படுத்த போறார். பிள்ளைகளுடைய காரியங்கள் தள்ளாடி கொண்டிருந்து நினைக்கிறீங்களே, எதுவுமே செட்டில் ஆக நினைக்கிறீங்களே, இந்த புதிய வருஷத்துல எல்லாம் தானா செட்டில் ஆக போகுது. எப்படி தெரியுங்களா? பரலோகத்தின் ஒத்தாசை, தேவ சமூகத்துல தேவ வார்த்தையின்படி உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. கொஞ்ச கால பாடு தேவனுக்காய் அனுபவிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தீங்க. எவ்வளவோ நேரத்துல உங்களுக்கு தேவை இருந்தது. அதன் மத்தியில தேவனுடைய ஊழியத்திற்காக எடுத்து நீங்க விதைத்தீங்க பாருங்க. அதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அதை விட பல மடங்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து நிலைநிறுத்த போறார். கர்த்தர் ஊழியத்தில் உங்களை நிலைநிறுத்த போறார். இவ்வளவு நாள் கடந்து வந்த பாடு உபத்திரவ காரியங்கள் எல்லாம் மாறி ஊழியத்தில் உங்களை நிலைநிறுத்துற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. 1 பேதுரு 5:10 உங்களை நிலைநிறுத்துகிற ஒரு அற்புதமான காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. தேவன் நிலைநிறுத்துகிறார். சொல்லிக்கொண்டே இருங்க, ஆண்டவர் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்னை பலப்படுத்திட்டாரு. நான் நிலைநிறுத்தப்படுகிற இந்த புதிய ஆண்டு கர்த்தர் என்னை நிலைநிறுத்துகிற ஆண்டு. இந்த புதிய ஆண்டு கர்த்தர் என்னை ஸ்தாபிக்கிற ஆண்டு. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து பரலோக திட்டத்தை உங்கள் மூலமாய் பல வகையில நிறைவேற்றணுமோ அதை நிறைவேற்றும்படியே உங்களை ஸ்தாபிக்கிறார். This year is a year of establishment. கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்கிறார், நிலைநிறுத்துகிறார், உயர்த்துகிறார். இதற்கு பிறகு பெரிய மாற்றங்கள் வரப்போறதில்லை. இதற்கு பிறகு இடமாற்றங்கள் வரப்போறதில்லை. நீங்க இருக்கிற இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகி கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் மகிமையாய் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். 1 பேதுரு 5:10 சாட்சியாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துகிற அற்புதமான காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. கர்த்தரை துதிங்க. மனமகிழ்ச்சியினால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.